ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரகா டிராயிங் அஃபிஷியல் நான் அவங்க பிரகதி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளெண்டிங் ஸ்டம்ப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் வந்து பாதியாக வெட்டிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் வீடியோவில் தப்பாக காமிச்சிருக்கேன். நான் வந்து ஆப்போசிட் ஹாஃபில் வெட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃபில் வெட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஷீட் மட்டும் அதில் சைடில் வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கும்ல, அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அது கட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனித்தனி ஷீட்ஸாக வந்துடும். இப்போ இந்த தனித்தனி ஷீட்லேருந்து நான் ஒரே ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஓகே, நான் கீழேருந்து மொத்தம் 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் ஒரு 10 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 10 சென்டிமீட்டர், 2 டாட் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கிழிஞ்சிருச்சு. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எட்ஜில் வந்து இது மாதிரி ஸ்கேலை வச்சு கீழே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மேலே மட்டும் கொஞ்சம் இது மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெண்ணை வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். டைட் பண்ணிவிட்டு அதை நான் ஃபுல்லாக அன்ஃபோல்ட் பண்ணிடுறேன். அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ப்பாக, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ரோல் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுமேனு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பென் எடுத்து ரோல் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கிட்டேன். அதை மறுபடியும் விரிச்சிட்டு மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பண்ணேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கிறேன். மேலே இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபெவிகால் எடுத்து அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கணும். மேலே ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை எந்த சைடு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சைடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கோணலாக இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோல் இருக்கக்கூடாது, சென்டரில் ஹோல் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ இதை வந்து இப்படி இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாயிரும். ஓகே, இது மாதிரி நான் ஷார்ப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நீங்கள் ஷார்ப் பண்ணதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் எடுத்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு சொரன்னு ஆக்குங்க. அந்த பிசுறு நீட்டிட்டு இருக்கிறது அதுதான் நம்மளோட ஷேடிங் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதையும் நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிகிட்டு இருக்கும். அதுதான் நமக்கு ஷேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயே செஞ்சுருக்கேன். லார்ஜ், மீடியம், ஸ்மால் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ சாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வந்து பென்சில் வச்சு டார்க் டு லைட் ஷேட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லைட் ஷேட் பண்ணிக்கிட்டு அது மேலே மீடியம் ஷேடு, அதுக்கு மேலே இன்னும் டார்க் ஷேடு. இதையே நான் வந்து பெர்பெண்டிகுலராக மறுபடியும் அதிலேயே பண்ணுறேன். அதே மாதிரி தான் மீடியம் ஷேட்லேயும் பண்ணுறேன், அதே மாதிரி தான் லைட் ஷேட்லேயும் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எடுப்பீங்க. டார்க் ஷேட்லேருந்து மட்டும் எடுத்துடாதீங்க, லைட் ஷேட்லேருந்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஃபினேஷன் நல்லாயிருக்கும், டீட்டெயிலும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மீடியம்லேருந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பென்சிலோட டைரெக்ஷன்லேயே நீங்கள் அதை பிளெண்டிங் ஸ்டம்பை மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகும்.